ஹர நம பார்வதியே பதையே. ஹர ஹர மகாதேவா. ஹர 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 மகாதேவா. விரிஞ்சிபுரம் ஸ்ரீ மார்கபந்தீஸ்வரர் ஆலயம், அதாவது வேலூர் மாவட்டம் செதுவாலை அந்த பகுதியில் அமைந்துள்ளன. விரிஞ்சிபுரம் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலம் விரிஞ்சிபுரம். விரிஞ்சிபுரம் என்றால் அதனுடைய பெயர் காரணம். விரிஞ்சன் என்பது படைக்கும் கடவுள் பிரம்மனின் பெயர். பரமசிவனுடைய அடியையும் முடியையும் கண்டுபிடிக்க விஷ்ணுவும் பிரம்மனும் பாதாளத்திற்கும் ஆகாயத்திற்கு சென்ற வந்தது நாம் அறிந்தது கதைதான். விஷ்ணு அடியை காண முடியாத உண்மையை ஒப்புக்கொள்ள அன்ன வடிவில் ஆகாயத்தில் சென்ற பிரம்மனும் கீழே விழுந்த தாளம்புவுடன் பொய் உரைத்ததும் நாம் அந்த கதைகள் அறிந்ததான். அந்த நான்முகனுக்கு தன் முடியை காட்டறிலே தலமே விரிஞ்சிபுரம். அதன் பொருட்டே இத்தலம் விரிஞ்சிபுரம் ஆயிற்று. அது மட்டுமல்ல, இத்தலத்தில் மற்றொரு சிறப்பும். இவ்வாலயத்தில் இறைவனை ஆராதித்து வந்த சிவநாதன் நயனா நந்தினி தம்பதியருக்கு சர்மா என்ற மகனாக பிறந்தவர் படைக்கும் கடவுளான பிரம்மன். மகனுக்கு உபநயம் செய்யும் முன்பே தந்தை இறந்துவிட தொடர்ந்து பூஜை செய்வது தடைப்பட்டது. தன் மகனுக்கு பிரம்மோற்சவம் செய்து வைக்கும்படி நைனானந்தினி தன் உறவினரிடம் வேண்ட, அவர்களோ ஆலய பராமரிப்பை தாமே ஏற்றுக்கொள்ளப் போவதாக கூறினார்கள். மனம் நொந்த அந்த தாய் சிவபெருமானை வேண்டி நின்றார். அவள் கனவில் தோன்றி ஈசன் மறுநாள் சிவசர்மனை பிரம்ம தீர்த்தத்தில் நீராட்டி அழைத்து வர சொன்னார். அவளும் அப்படியே செய்து காத்திருக்க, ஈசன் வைதோக வடிவில் அங்கு சிறுவனுக்கு பிரம்மோபதேசமும் சிவமந்திர தீட்சையும் செய்து வைத்து பின் அவ்வாலய குளத்தில் சென்று மறைந்து விட்டார். அது மட்டுமல்ல, அந்த ஊர்ல இருக்கிற மன்னன் கனவிலும் தோன்றி இறைவன் சிவசர்மாவை ஊர்வலமாக ஆலயம் அழைத்து வர சொல்ல பணித்தார். அவ்வாறையே ஆலயத்தை நெருங்கியதும் பூட்டியிருந்த ஆலய கதவு தானாகவே திறந்து கொண்டன. தீர்த்த குடத்துடன் உட்சென்ற பாலகன் இறைவனிடம் தீட்சை பெற்றதால் பூஜைகளை மரபு மாறாமல் செய்யலானான். அபிஷேகம் செய்ய தன் உயரம் போததால் வருந்தினான். பாலகனக்காரல பரமசிவன் தன் பானத்தை சற்று சாய்த்து அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார். திருஷ்டிகர்த்தாவாக இருந்த போதும் காட்டாத தன் திருமுடியை சிறுவனாக வணங்கி கேட்ட போது காட்டி அபிஷேகத்தை ஏற்றறிய நாள்தான் கார்த்திகை கடைசி ஞாயிறு. பணிவுடன் தன்னை வணங்குவதற்கு எதுவும் செய்வேன் என்று பாமரராகிய நமக்கும் பரம்பொருள் உணர்த்திய தலம் விரிஞ்சிபுரம். அதே கோலத்தில் இன்றும் தலைமுடி சாய்த்த மகாலிங்கமாக ஸ்ரீ மார்கபந்தீஸ்வரர் காட்சி தருகின்றார். அது மட்டுமா, இந்த கோயிலுக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. அதாவது குண்டல தேசத்து மிளகு வியாபாரியான தனபாலன் ஒரு சிறந்த சிவபக்தன். அவனது மிளகு மூட்டைகளை வழிப்பறி திருடர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டனர். ஈசனிடம் முறையிட்ட தனபாலனுக்கு ஒரு வீரன் வடிவில் அவனுக்கு துணையாக அவர்களிடமிருந்து மிளகு மூட்டைகளை காப்பாற்றி கொடுத்ததுடன் காஞ்சிபுரம் வரை அவருக்கு துணையாக சென்றதால் மார்கபந்தீஸ்வரர், அதாவது வழித்துணை நாதன் என்று பெயர் ஏற்பட்டன. தன்னை வணங்கும் பக்தர்களை எந்த இன்னலிலும் கைவிடாமல் இம்மைக்கும் அருமைக்கும் வழித்துணையாக வருவேன் என்று நமக்கு உணர்த்திய தலமே விரிஞ்சிபுரம். அது மட்டுமல்ல, கடை ஞாயிறன்று சிம்மத்தின் முகம் கொண்ட குளம் ஒன்று அமைந்துள்ளன. இந்த சிம்மத்தீர்த்தமே மகளிர் மழை இல்லாத குறையத்திற்கும் அற்புத குளம். கார்த்திகை மாதம் கடை ஞாயிறு அன்று குழந்தை இல்லாதவர்கள் பிரம்ம தீர்த்தத்திலும் சூழி தீர்த்தத்திலும் சிம்ம தீர்த்தத்திலும் குளித்துவிட்டு இரவு ஆலயத்திலே உறங்க வேண்டும். அவர்கள் கனவில் இறைவன் தோன்றி அருள் செய்து அவர்கள் குறையை நீக்கி பிள்ளை பேரு தருவார் என்பது ஐதீகம். அது இந்த குடியாத்த பகுதி சுற்றிருக்கிற அத்தனை பேரும் அக்கோயிலுக்கு சென்று அவர்கள் கூறியதை கேட்டு இருக்கின்றேன். இன்றும் அந்த நடைமுறை உண்டான பலர் ஈசனுடைய அருளால் பெற்று பலருக்கு திருமணமும் குழந்தையும் பெற்றிருக்கின்றன. இது கண்கூடான உண்மை உண்மை உண்மை. அது மட்டுமல்ல, இத்தகைய சிறப்புமிக்க கோயிலில் குழந்தை வரத்துக்கு மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் இது. திருமணம் வர கிடைக்கவும் இங்கு பக்தர்கள் வழிபடுகிறார்கள். பிரம்மனுக்கு ஈசனை பிரம்மோபதேசம் செய்த தலமானதால் குழந்தைகளுக்கு பூணூல் போடவும் பெரியவர்கள் மந்திர தீட்சை எடுத்துக்கொள்ளவும் வித்யா பரம்பத்திற்கு தலம் மிக சிறப்பானதாகும்.
மிளகு வியாபாரிக்கு வழித்துணையாக சென்றதால் வியாபாரிகள் லாபம் கிடைக்க இப்பெருமானை வேண்டி தொழுகிறார்கள். இத்தலத்தில் வழிபட்டால் பேய் பிசாசு தொல்லைகள் நீங்கும் எனப்படுகின்றன. இத்தகைய சிறப்புகள் பெற்று தம்மை வழிபடுவோரை இம்மையிலும் மறுமையிலும் இன்ப பெற வைக்கும் எந்த ஈசனை வழித்துணை நாதனை நாமும் கண்டு வணங்கி அவர் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். இக்கதையை கூறியவரும் கேட்டவரும் இறைவன் அருள் பெற வேண்டுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.